நவம்பர் 10 நமது அனுதினமன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஜெபத்தின் மூலம் அன்பு. இன்றைய வேத வாசிப்பு லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 31 வரை. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். குறிப்பு வசனம்: உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 6:28. பல ஆண்டுகளாக ஜான் தன் சபையில் ஒருவித எரிச்சலுடன் இருந்தார். அவர் மோசமான மனநிலையுடையவர். அடிக்கடி முரட்டத்தனமாக இருந்தார். தனக்கான சேவை செய்யப்படவில்லை என்றும், தன்னார்வலர்கள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் வேலையை ஒழுங்காக செய்யவில்லை என்றும் அவர் தொடர்ந்து புகார் கூறிக்கொண்டே இருந்தார். அவர் நேசிக்கப்படுவதற்கு மிகவும் கடினமானவராய் இருந்தார். அதனால் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது அவருக்காக பிரார்த்தனை செய்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவரது கடுமையான வார்த்தைகள் மற்றும் விரும்பத்தகாத குணத்தின் நினைவுகள் என் மனதை நிரப்பின. ஆனால் இயேசுவின் அன்பின் அழைப்பை நினைவு கூர்ந்ததால் ஒவ்வொரு நாளும் ஜானுக்காக ஒரு எளிய பிரார்த்தனை செய்ய நான் உந்தப்பட்டேன். சில நாட்களுக்கு பிறகு அவருடைய விரும்பத்தகாத குணங்களை பற்றி நான் கொஞ்சம் குறைவாகவே சிந்திக்க ஆரம்பித்தேன். அவருக்கு வலிக்க வேண்டும் என்று நான் ஒரு காலத்தில் எண்ணியதுண்டு. ஆனால் இப்போதோ அவரை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. ஜெபம் நம்மையும் நம் உணர்வுகளையும் மற்றவர்களுடனான நமது உறவுகளையும் தேவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இவை எல்லாவற்றிலும் அவருடைய கண்ணோட்டத்தில் பார்த்து ஊடுருவ அனுமதிக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். நம்முடைய சித்தத்தையும் உணர்ச்சிகளையும் மாற்றும் பொருட்டு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் விண்ணப்பிக்கும் போது அவர் நம்முடைய இருதயங்களை மெதுவாகவும் நிலையாகவும் மறுரூபமாக்குவார். நம் எதிரிகளை நேசிப்பதற்கான இயேசுவின் அழைப்பு ஜெபத்திற்கான அழைப்போடு இறுக பிணைக்கப்பட்டிருப்பதில் ஆச்சரியமில்லை. ஜானை குறித்து நலமானதை யோசிக்க நான் இன்னும் போராடுகிறேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஆவியானவருடைய துணையோடு, தேவன் பார்க்கும் கண்களோடும் தேவனுடைய இதயத்தோடும் அவரை மன்னிப்புக்கும் அன்புக்கும் தகுதியானவராய் பார்க்க நான் பழகிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கடினமான நபர்களுக்காக ஜெபிப்பது ஏன் முக்கியம்? அவர்களுக்காக நீங்கள் என்ன ஜெபிக்கலாம்? அன்பான தேவனே, என்னை காயப்படுத்திய அல்லது எரிச்சலூட்டியவர்களை பற்றி நான் எப்படி உணர்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதினால் அவர்களுக்காக ஜெபிக்க தயவு செய்து உமது கிருபையையும் இரக்கத்தையும் எனக்கு தாரும். ஆமென்.